வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம சென்னைய சுத்தி நடக்கிற சில முக்கியமான விஷயங்கள கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம். ஆமா. முக்கியமா இந்த அக்டோபர் மாசம், அதாவது 2025 அக்டோபர்ல நடந்த சில சம்பவங்கள், அது தொடர்பா வந்த சில ரிப்போர்ட்ஸ், டேட்டா இதையெல்லாம் வச்சு ம். நம்ம ஊரோட கட்டமைப்புல, நிர்வாகத்துல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, ஏன் சில பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வருது, இதையெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி. இது ஒரு முக்கியமான அலசல். இது உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தி என்ன நடக்குதுன்னு சுருக்கமா ஆனா ஆழமா தெரிஞ்சுக்க உதவும்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாருங்க. நம்ம சென்னை மாநகராட்சி, அதாவது ஜிசிசி, மழைநீர் வடிகாலுக்கும் ரோடுகளுக்கும் சேர்த்து இந்த வருஷம் 1600 கோடிக்கு மேல ஒதுக்கியிருக்காங்க. ஆமா. 1600 கோடிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தொகை. இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஒதுக்குனாங்களான்னு தெரியல. அதேதான். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் மழை வந்தா வேளச்சேரி, பள்ளிக்கரணை பகுதிகள்ல அதே நிலைமை தானே? அதே கதை தான். இன்னும் 206 இடங்கள்ல அவசரத்துக்கு மோட்டார் பம்ப் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இவ்ளோ பணம் செலவு பண்ணியும் ஏன் இந்த நிலைமை? இந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா இதுதான் சரியான கேள்வி. முதல்ல இந்த மழைக்கால ஏற்பாடுகள் பத்தி பேசுவோம். இந்திய வானிலை ஆய்வு மையம் அவங்க மாசங்களுக்கு முன்னாடியே பருவமழை பத்தி எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. ஆமா, முன்னறிவிப்புகள் வந்தது. ஆனா அக்டோபர் 21லேருந்து 25 வரைக்கும் பெய்ஞ்ச அந்த மழைக்கு அப்புறம் தான் சென்னையில 2000க்கும் மேற்பட்ட பள்ளங்கள் இருக்குன்னு மாநகராட்சி கண்டுபிடிச்சிருக்கு. அடைக்கூடுமே. மழை பெஞ்சு முடிச்ச அப்புறமா? ஆமா, ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நல்ல வெயில் காலம் இருந்துச்சே. அப்போ இந்த ரோடுகளை சரி பண்ணிருக்கலாமே. ஏன் கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருந்தாங்க? இது இது ஏதோ ஒரு தடவை நடக்கிற தப்பு மாதிரி தெரியல. ஒரு தொடர்ச்சியான அமைப்பு ரீதியான பிரச்சனை இருக்குன்னு தான் காட்டுது. எப்படி சொல்றீங்க? 2022ல இருந்து நாங்க மழைநீர் வடிகால் கட்டமைப்பை சூப்பரா மேம்படுத்திட்டோம்னு மாநகராட்சி சொல்றாங்க இல்லையா? ஆமா, சொன்னாங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் மக்கள் அதே பிரச்சனையை தானே சந்திக்கிறாங்க. அப்போ அந்த மேம்பாடுகள் சரியா நடக்கலையா? இல்ல செஞ்சும் பிரயோஜனம் இல்லையா? ம். இது திட்டமிடல் சரியில்லையா? இல்ல நிர்வாகத்தோட ஒருவித அலட்சியமான்றதுதான் என்னோட கேள்வி. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு, கேளுங்க. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சிஎம்ஆர்எல் சரி. அவங்க ஜூன் ஜூலை 2025ல ரோடுகளை சரி பண்றதுக்காக சுமார் 340 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓ, 340 கோடியா? அதன் நெடுஞ்சாலைத்துறை ஜிசிசி, அப்புறம் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனம் டிஎன்ஆர்டிசின்னு பிரிச்சும் கொடுத்திருக்காங்க. சரி, பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா அக்டோபர் கடைசியில பார்த்தா என்ன நிலைமை தெரியுமா? டிஎன்ஆர்டிசி இருக்காங்களே, அவங்க பழைய மகாபலிபுரம் ரோட்ல ஓஎம்ஆர்ல வேலை செய்ய வேண்டிய தூரத்துல வெறும் 5 கிலோமீட்டர் தான் முடிச்சிருக்காங்க. என்னது? வெறும் 5 கிலோமீட்டரா? 4 மாசத்துலயா? ஆமா. நெடுஞ்சாலைத்துறை மவுண்ட் பூந்தமல்லி ரோட்ல வெறும் 2.3 கிலோமீட்டர்ஸ். அட பாவமே. நம்ம மாநகராட்சி ஜிசிசி 8.3 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் வேலையில வெறும் 300 மீட்டர்ஸ். 300 மீட்டரா? நம்பவே முடியலையே. அதாவது 4 மாசம் கழிச்சும் ஒதுக்குன வேலையில 5% கூட முடியல. ஆமா, இந்த 5% குறைவான நிறைவு விகிதம் இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. இது காட்டுறது என்னன்னா, திட்டமிடலுக்கும் செயல்பாட்டுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு ரீதியான தடை இருக்கு. ஆமா, அதாவது பணம் இருக்கு, ஆனா வேலை நடக்கல. இததான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய சிக்கல். கரெக்ட். இந்த மாதிரி மந்தமா வேலை நடக்கிறதுக்கு காரணமான அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு ஒரு தெளிவும் இல்ல. பெரிய கேள்வியை எழுப்புது. அது மட்டும் இல்ல, மாநகராட்சியோட பட்ஜெட்ல மழைநீர் வடிகாலுக்கு மட்டும் 1032 கோடி, ரோடுகளுக்கு 628 கோடி. ஆக மொத்தம் 1600 கோடிக்கு மேல. ஆமா, இவ்ளோ பெரிய தொகை ஒதுக்கியும் வேளச்சேரி, பள்ளிக்கரணி, அடையாறு, பெருங்குடி, தரமணி, துரைப்பாக்கம் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் ஏன் வருஷம் தவறாம தண்ணி தேங்குது? அதே கேள்விதான். பல வருஷமா மேம்படுத்துறோம், சரி பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா நிலைமை மாறின மாதிரி தெரியலையே. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு இடத்துல திரும்ப திரும்ப வெள்ளம் வந்தா அதை எப்போ நாம இது இயற்கை பேரிடர்னு சொல்றதை நிறுத்திட்டு இது நிர்வாகத்தோட கவனக்குறைவுன்னு சொல்ல ஆரம்பிக்கணும். ஆமா, இது யோசிக்க வேண்டிய விஷயம். பல வருஷமா இதே பிரச்சனை தொடரும்போது அதை சரி செய்ய ஒரு நிரந்தரமான தீர்வு ஏன் இன்னும் வரல? இது வெறும் இயற்கையோட பிரச்சனை மட்டும்தானா, இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? சரி, இந்த வெள்ள பிரச்சனையோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். புயல் எச்சரிக்கை, அப்புறம் இந்த அவசரகால மேலாண்மை பத்தி பார்க்கலாம். சரி. அக்டோபர் 26ஆம் தேதி மேயர் ஆர் பிரியா சொல்றாங்க, 2022ல இருந்து நாங்க செஞ்ச வேலைனால
இப்ப 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சாலும் பெரும்பாலான இடங்கள்ல தண்ணி தேங்காதுன்னு. ஓ, அப்படி சொன்னாங்களா? கேட்க நல்லா இருக்கு. ஆமா, நல்ல விஷயம்தான். ஆனா அதே நேரத்துல சென்னை முழுக்க 206 தாழ்வான இடங்கள்ல தண்ணிய வெளியேத்த அவசரமா 100 ஹெச்பி மோட்டார் பம்ப் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. என்னது, ஒரு பக்கம் தண்ணி தேங்காதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் 206 இடத்துக்கு பம்ப் தேவைன்னு சொல்றாங்க. இது முரணா இல்லையா? நிச்சயமா இது ஒரு பெரிய முரண்பாடு. அவங்க செஞ்ச வேலை உண்மையிலே பயனுள்ளதா இருந்திருந்தா எதுக்கு இன்னும் 206 இடங்கள்ல அவசரத்துக்கு பம்ப் வைக்கணும்? அதேதான். அப்போ எந்த இடத்துல செஞ்ச வேற பலன் கொடுக்கல, ஏன் பலன் கொடுக்கல, இதுக்கான தெளிவான விளக்கம் இருக்கா இல்லையா? அதுதான் தெரியல. அரசாங்கம் சொல்றதுக்கும் மக்கள் அனுபவிக்கிற அந்த கலை யதார்த்தத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியுது. இது நிர்வாகத்தோட வெளிப்படைத்தன்மை பத்தின கேள்வியையும் எழுப்புது. இதுல இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, அக்டோபர் கடைசியில மோந்தா புயல் வருதுன்னு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தப்போ ஆமா, அந்த புயல் முடிச்சூர், வரதராஜபுரம் மாதிரி அடிக்கடி வெள்ளம் வர்ற பகுதிகள்ல இருக்கிற மக்கள் அவங்க உடனே பயந்து போய் அவங்க வீட்டு சாமானை எல்லாம் மாடிக்கு மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அட கடவுளே! ஏன்னா பல வருஷமா அவங்க படுற கஷ்டம் அப்படி. அரசாங்கத்தை நம்புறதை விட அவங்களே தற்காத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 10 வருஷமோ இல்ல அதுக்கு மேலேயுமா இந்த இடங்கள்ல வெள்ளம் வருதுன்னு தெரிஞ்சும் ஆமா, பல வருஷமா. ஏன் அங்கே ஒரு நிரந்தரமான தீர்வு கொண்டு வர முடியல? ஒவ்வொரு தடவையும் தற்காலிகமா மோட்டார் வச்சு தண்ணியை வெளியேத்துறது ஒரு நிரந்தர தீர்வாகுமா? சொல்லுங்க. ஆகாது. இந்த தற்காலிக ஏற்பாடுகளை நிரந்தர வடிகால் அமைப்பா மாத்துறதுக்கு அரசாங்கத்தோட திட்டம் என்ன? அதுக்கு ஏதாவது காலக்கெடு இருக்கா? தெரியலையே. அந்த 340 கோடி ரோண்டு வேலைக்கே 5% தான் முடிஞ்சிருக்குங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க சொல்ற காலக்கெடுவை மக்கள் எப்படி நம்புவாங்க? இப்போ கொஞ்சம் வேற ஒரு தீவிரமான விஷயத்துக்கு வருவோம். கட்டுமான பாதுகாப்பு. இது ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 30ஆம் தேதி எண்ணூர் அனல்மின் நிலையத்துல வேலை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய விபத்து நடந்து. ஆமா, கேள்விப்பட்டேன். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப சோகமான சம்பவம். ஆமா, ரொம்ப துயரமானது. இதுக்கப்புறம் மத்திய அரசு இந்த ப்ராஜெக்டை எடுத்த பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், அதாவது BHEL மேல கடும் நடவடிக்கை எடுக்கணும், சில பெரிய அதிகாரிகளை ராஜினாமா செய்ய சொல்லணும்னு உத்தரவு போட்டிருக்கு. சரி, மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குது. சரி, BHEL மத்திய அரசு நிறுவனம், ஓகே. ஆனா இந்த பாதுகாப்பு விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசோட பங்கு என்ன? அதை சரியா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இல்லையா? நிச்சயமா இருக்கு. எப்படி இல்லாம போகும்? தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரகம், டிஷ்னு ஒரு துறை மாநில அரசுக்கு கீழே இருக்குல்ல? ஆமா, இருக்கு. அவங்க தான் இந்த மாதிரி பெரிய கட்டுமான இடங்கள்ல பாதுகாப்பு விதிமுறைகள் சரியா பின்பற்றப்படுதான்னு அடிக்கடி ஆய்வு செய்யணும். அவங்களோட வேலை அதுதான். சரி. இப்போ கேள்வி என்னன்னா, அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல அவங்க எத்தனை தடவை அந்த 800 ப்ராஜெக்ட்ல ஆய்வு செஞ்சாங்கன்னு தெரியுமா? நமக்கு அந்த விவரம் இருக்கா? அது தெரியல. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இருந்ததாக சொல்லப்படுதுன்னு TNGDCO தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. ஆமா, அப்படி சொன்னாரு. அப்படி இருந்தும் எப்படி 147 அடி உயரத்துல இருந்து ஒரு பெரிய இரும்பு வளைவு ஸ்டீல் ஆர்ச் இடிஞ்சு விழுந்துச்சு? அப்போ விதிகள் இருந்தும் அதை யாரும் சரியா பின்பற்றலையா இல்ல கண்காணிக்கலையா? என்ன குறைபாடு அங்க நடந்துச்சு? இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, மெட்டல் கர்மா இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனியோட 3 கான்ட்ராக்டர்களை கைது பண்ணிருக்காங்க. ஓ, அப்படியா? அவங்க மேல அலட்சியத்தால் மரணம் ஏற்படுத்தினது மாதிரி கடுமையான பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சரி. ஆனா இந்த கம்பெனிக்கு துணை ஒப்பந்தம் சப்கான்ட்ராக்ட் கொடுத்ததே BHEL தான். அப்படியா? அப்போ BHEL இந்த சப்கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட பாதுகாப்பு தகுதியை சரியா செக் பண்ணாங்களா? மாநில அரசு அதிகாரிகள் இதை கவனிக்கலையா? இதெல்லாம் கேள்விக்குறியா இருக்கு. ஆமா, அதான் டியூ டிலிஜென்ஸ்னு சொல்றது. அது செஞ்சாங்களா இல்லையா? அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியே 2 மாசத்துக்குள்ள அதே இடத்துல இன்னொரு தொழிலாளி வேறொரு விபத்துல இறந்து போயிருக்காரு. என்னது, 2வது விபத்தா இது? ஆமா, அப்பவே ஏன் வேலையை நிறுத்தி முழுசா பாதுகாப்பு ஆய்வு செய்யல? ஒரு உயிர் போனது பத்தாதா, 2வது உயிர் போற வரைக்கும் ஏன் விட்டாங்க? இது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இந்த 800 விபத்தை மட்டும் தனியா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? இத ஒரு பெரிய சிஸ்டம் பிரச்சனையோட சேர்த்து தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்றேனே, சென்னை மாநகராட்சி 2022ல ஒரு ஆய்வு நடத்தி பிளானிங் அப்ரூவல் இல்லாம விதிமுறைகளை மீறி கட்டுன 2665 கட்டிடங்களுக்கு வேலையை நிறுத்த சொல்லி நோட்டீஸ் கொடுத்தாங்க. 2665 கட்டிடங்களுக்கா? பெரிய நம்பரா இருக்கே. ஆமா, ஆனா கடைசியில எத்தனை கட்டிடங்களுக்கு சீல் வச்சாங்க தெரியுமா? எவ்ளோ? வெறும் 39. என்ன சொல்றீங்க? 2600க்கு மேல நோட்டீஸ் கொடுத்துட்டு வெறும் 39க்கு சீலா? ஆமா,
சென்னை ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு, சென்னை முழுக்க கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேல சட்டவிரோத கட்டுமான வழக்குகள் இருக்குன்னு. 1.5 லட்சமா? ஆமா. ஆனா ஜனவரி 2022ல இருந்து பிப்ரவரி 2025 வரைக்கும், அதாவது 3 வருஷத்துல வெறும் 242 கட்டிடங்கள் தான் சீல் வைக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த அமலாக்கத்துல இவ்ளோ சுணக்கம்? அதுதான் கேள்வி. இந்த மாதிரி அனுமதி இல்லாத, பாதுகாப்பு இல்லாத கட்டிடங்கள் எவ்வளவு ஆபத்தை உருவாக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இது வெறும் விதிமீறல் இல்ல, நேரடியா மக்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த பெரிய ஓட்டைய சரி செய்ய அரசாங்கம் என்ன செய்ய போகுது? சரி, இப்போ பொருளாதாரம் பக்கம் கொஞ்சம் திரும்புவோம். தங்கம். ஆஹா, தங்கம். நம்ம ஊர்ல தங்கத்துக்கு இருக்கிற முக்கியத்துவம் பத்தி சொல்லவே வேண்டாம். அக்டோபர் 28ஆம் தேதி ஒரே நாள்ல ஒரு சவரன் தங்கத்தோட விலை 3000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 3000மா? ஒரே நாள்லயா? ஆமா. அக்டோபர் 27ஆம் தேதி 91,600 ரூபாய் இருந்த தங்கம் 28ஆம் தேதி சாயங்காலம் 88,600 ரூபாய்க்கு வந்துடுச்சு. பெரிய சரிவு தான். இது 2025லயே ஒரே நாள்ல நடந்த மிகப்பெரிய சரிவு. இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அக்டோபர் 17ல ஒரு சவரன் 97,600 ரூபாய் வரைக்கும் போய் இந்த வருஷத்தோட உச்சத்தை தொட்டுச்சு. ஆமா, கிட்டத்தட்ட 1 லட்சத்தை நெருங்கிடுச்சு. இப்போ இவ்ளோ விலை ஏறி இறங்குதே, உச்ச விலையில தங்கம் வாங்கின சாதாரண மக்களை பாதுகாக்க அரசாங்கம் ஏதாவது நுகர்வோர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துச்சா? ஏதாவது ஆலோசனை கொடுத்தாங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. தங்கம் நம்ம கிட்ட வெறும் நகை இல்ல, அது ஒரு முக்கியமான முதலீடு, நம்ம கலாச்சாரத்தோட ஒரு அங்கம். ஆமாம். இந்த மாதிரி விலை பயங்கரமா ஏறி இறங்கும்போது சந்தையில ஏதாவது தில்லுமுள்ளு நடக்காம தடுக்க என்ன ஒழுங்குமுறை இருக்கு? அக்டோபர் மாசம் முழுக்க இந்த அளவுக்கு விலை வித்தியாசம் இருந்தும் நுகர்வோருக்கு எந்த ஒரு ஆலோசனையும் எச்சரிக்கையும் ஏன் கொடுக்கப்படல? இது ஆச்சரியமா இருக்கு. கரெக்ட். 2008ல தங்கம் சம்பந்தமான நுகர்வோர் பிரச்சனைகள் பத்தி கருத்தரங்கம் நடத்தினதா சொல்றாங்க தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை. ஓ, அப்படியா? ஆமா. ஆனா இப்போ 2025ல நடக்கிற இந்த அபூதபூர்வ இந்த முன்னப்போதும் இல்லாத விலை ஏற்ற இறக்கத்தை சமாளிக்க புதுசா ஏதாவது வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்களா, இல்ல கொடுக்க போறாங்களா? அத பத்தி எந்த தகவலும் இல்லையே. அக்டோபர் 17ல இருந்து 27 உச்சக்கட்டத்துல தங்கம் வாங்கினவங்களுக்கு இப்போ என்ன தீர்வு? இது ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட நிதிநிலையா பாதிக்கிற விஷயம் இல்லையா? அரசாங்கம் இதுல கவனம் செலுத்த வேண்டாமா? அடுத்ததா நம்ம கவனத்துக்கு வர்றது போதைப்பொருள் பிரச்சனை. இதுவும் ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. ஆமா, சமீப காலமா செய்திகள்ல அதிகம் பாக்குறோம். சென்னையில அக்டோபர் மாசம் மட்டும் பல கைது நடவடிக்கைகள் நடந்திருக்கு. அக்டோபர் 5ஆம் தேதி ஒரு ஐடி ஊழியர், ஒரு யூடியூபர் உட்பட 4 பேரை கைது பண்றாங்க. ஐடி ஊழியர், யூடியூபரா? MDMA 2.5 லட்சம் ரூபாய் பணம் இதெல்லாம் கைப்பற்றப்படுது. அடேங்கப்பா. அடுத்து அக்டோபர் 6, 8 தேதிகள்ல கீழ்ப்பாக்கத்துல ஒரு ஹோட்டல்ல போதைப் பொருள் பார்ட்டி நடந்ததா 18 பேரை கைது பண்றாங்க. அங்கேயும் கஞ்சா பிடிப்படுது. ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமா இதெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு நெட்வொர்க் மாதிரி செயல்படுறாங்க போல. அப்புறம் அக்டோபர் 23ஆம் தேதி தாய்லாந்துல இருந்து கடத்திட்டு வந்த 10 கோடி மதிப்புள்ள ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை சென்னை சுங்கத்துறை பிடிக்குது. 10 கோடி ரூபாய்க்கா? ஆமா. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தனித்தனி சம்பவங்களா தெரியலையே, ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க் இயங்குற மாதிரி இருக்கே. நீங்க சொல்றது ரொம்ப சரி. இந்த கைதுகள் எல்லாம் ஒரு அறிகுறி தான், ஒரு பனிப்பாறையோட நுனி மாதிரி. ஆமா. ஆனா வெறும் கைது பண்றதோட நிறுத்தாம சென்னைக்குள்ள, அதுவும் நீங்க சொன்ன மாதிரி ஐடி ஊழியர்கள், யூடியூபர்கள்னு பலதரப்பட்ட மக்கள் மத்தியில இயங்குற இந்த போதைப்பொருள் சப்ளை நெட்வொர்க்கை முழுசா ஒழிக்க அரசாங்கத்துக்கிட்ட ஒரு நீண்டகால திட்டம் இருக்கா? அது என்ன திட்டம்? அதான் தெரியணும். இந்த அக்டோபர்ல கைது செஞ்சவங்கள எத்தனை பேர் மேல வழக்கு சரியா நடந்து தண்டனை கிடைச்சிருக்கு, எத்தனை பேர் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க, அத பத்தின விவரங்கள் நமக்கு கிடைக்குதா? இல்ல. கைது எண்ணிக்கை மட்டும் போதாது, இந்த நெட்வொர்க்கை உடைச்சு இது திரும்ப நடக்காம தடுக்க என்ன உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கிறது தான் முக்கியம். இது இளைஞர்களோட எதிர்காலத்தையே பாதிக்கிற விஷயம். கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயம், நிலம் மற்றும் சொத்து மேலாண்மையில இருக்கிற பொறுப்புக்கூறல் பத்தி பார்க்கலாம். சரி, இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. அக்டோபர் 27ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆலந்தூர்ல இருக்கிற ஹோட்டல் சரவணபவன் வளாகத்துக்கு சீல் வச்சிருக்காங்க. ஓ, சரவணபவனுக்கா? ஆமா, அது 15 கிரவுண்டு அரசு நிலம். அதோட மதிப்பு சுமார் 300 கோடி. 300 கோடியா? அரசு நிலமா? ஆமா. அந்த நிலத்தோட குத்தகை பல வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. ஆனா இத்தனை வருஷமா அவங்க அங்கதான் இயங்கிட்டு இருந்திருக்காங்க. குத்தகம் முடிஞ்சும் காலி பண்ணலையா? இல்ல, இப்போ கோர்ட் உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுல ஏகப்பட்ட கேள்விகள் வருது பாருங்க. ஒன்னு,
தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி குத்தக காலம் முடிஞ்சும் திரும்ப ஒப்படைக்கப்படாத அரசு நிலங்கள் எவ்வளோ இருக்கு? கணக்கு இருக்கான்னு தெரியல. அதனால அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற வருமான இழப்பு எவ்வளவு? பல ஆயிரம் கோடி இருக்குமே. இருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, ஒரு பெரிய வணிக நிறுவனம், ஒரு பிராண்டட் ஹோட்டல் குத்தகம் முடிஞ்ச பிறகும் அரசாங்க நிலத்துல இயங்கிட்டு இருக்கு. அதை மீட்கிறதுக்கு அரசாங்க நிர்வாகத்தாலேயே முடியாம கோர்ட் வரைக்கும் போக வேண்டிய நிலைமை ஏன் வந்துச்சு? ஆமா, ஏன் அவங்களாலே நடவடிக்கை எடுக்க முடியல? அரசாங்க அமைப்புகள் ஏன் தாமாகவே செயல்பட்டு அந்த நிலத்தை மீட்கல? இது நிர்வாகத்தோட திறமையின்மையை காட்டலையா? மூணாவது, மே 2023லேயே சென்னை ஹைகோர்ட் எல்லா அரசு நில குத்தகை விவரங்களையும் அரசாங்க வெப்சைட்ல போடணும்னு உத்தரவு போட்டிருந்துச்சு, வெளிப்படைத்தன்மைக்காக. ஓ, அப்படி ஒரு உத்தரவு இருக்கா? ஆமா, அது நடந்ததா? எல்லா விவரமும் வெப்சைட்ல இருக்கா? இல்லனா அந்த உத்தரவை மதிக்காத அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? வெளிப்படைத்தன்மை இல்லனா இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடரதான் செய்யும். சென்னை மாநகராட்சிக்கிட்டே ஒரு கணக்கு இருக்கான். அவங்க குத்தகைக்கு விட்ட 532 அரசு நிலங்களோட குத்தகை காலம் முடிஞ்சு போச்சாம். 532? மாநகராட்சிக்கு மட்டும்? ஆமா, இதுல பல பேர் நிலத்தை திரும்ப கொடுக்க மாட்டோம்னு கேஸ் போட்டிருக்காங்களாம். அப்போ இது ஒரு தெளிவான சொத்து நிர்வாக தோல்வி, ஒரு சிஸ்டம் பிரச்சனை இது. ஆமா, அமைப்பு ரீதியான பிரச்சனை தான். அரசாங்கம் எப்போ ஒரு முழுமையான பட்டியலை வெளியிடும், காலாவதியான குத்தகைகள் எத்தனை, அதனால எவ்வளவு வருமான இழப்பு, அந்த நிலங்கள் எல்லாம் மீட்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதுக்கு என்ன காலக்கெடு, இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெளிவா சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. இது ஏதோ ஒரு தனியார் சொத்து பிரச்சனை இல்ல, பொது சொத்து. அப்போ இவ்ளோ விஷயங்களையும் பார்த்த பிறகு நமக்கு என்ன புரியுது, என்ன தோணுதுன்னா, சென்னையில உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு, நிர்வாகம்னு பல துறைகள்லயும் தொடர்ச்சியா சில அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னு நல்லா தெரியுது. ஆமா, அது மறுக்க முடியாத உண்மை. பணம் ஒதுக்குறது மட்டுமே போதாது, அந்த பணத்தை சரியா நேரத்துல தரமா செலவு செய்யறதுலயும், தப்பு நடந்தா அதுக்கு யாரு பொறுப்புன்னு கேட்கறதுலயும் பெரிய ஓட்டைகள் இருக்கு. கரெக்ட், அக்கவுண்டபிலிட்டி அதுதான் இல்ல. ரோடு, வடிகாலு, கட்டட பாதுகாப்பு, நில மேலாண்மைன்னு எல்லாத்துலயும் இது தெரியுது. ஆமா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தனித்தனியானதில்ல, ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, சரியில்லாத ரோடுகளால போக்குவரத்து நெரிசல், நேர விரயம், எரிபொருள் விரயம், பொருளாதார இழப்பு ஏற்படுது. ஆமா, பாதுகாப்பில்லாத சட்டவிரோத கட்டிடங்களால மக்கள் உயிருக்கே ஆபத்து வருது. அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் தனியார்கிட்ட இருக்கிறதால அந்த வருமானம் அரசுக்கு வராம போகுது. அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணலாமே. நிச்சயமா. இதெல்லாம் சேர்ந்து நிர்வாகத்தோட ஒட்டுமொத்த செயல்பாடு மேலையும் அவங்களோட பொறுப்புணர்வு மேலையும் கடுமையான கேள்விகள் எழுப்புது. வெறும் அறிவிப்புகள், அறிக்கைகள் மட்டும் போதாது. களத்துல உண்மையான முன்னேற்றம் தெரியணும், பொறுப்பேத்துக்கிற மனப்பான்மை வரணும். சரி, இதெல்லாம் கேட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க. இந்த மாதிரி அமைப்பு ரீதியான பிரச்சனைகளை சரி செய்யணும்னா நாம, அதாவது சாதாரண குடிமக்களாகிய நாம என்ன செய்ய முடியும்? வெறும் குறைகளை சுட்டி காட்டுறதோட நம்ம வேலை முடிஞ்சிடுதா? நல்ல கேள்வி. இல்ல, நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மையையும் பொறுப்பு கூறலையும் கொண்டு வர நாம வேற என்னென்ன வழிகள்ல அழுத்தம் கொடுக்கலாம்? நாம எப்படி வெறும் பார்வையாளர்களா இல்லாம ஒரு மாற்றத்துக்கான சக்தியா மாற முடியும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, நம்ம பங்கு என்னங்கறத யோசிக்கணும். இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பகுதியில இன்னும் சில விஷயங்களோட சந்திக்கலாம்.